ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. இந்த 3 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழி நடத்தி இந்த 4வது மாதத்தையும் காண செய்த என் இயேசுவாகிய தகப்பன் இயேசு கிறிஸ்துக்கு என் நன்றியை, கோடான கோடியை நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கப்பர்நகூம் என்ற ஊருக்கு இயேசுநாதர் சென்றிருந்தார். அப்போது ஒரு செல்வந்தன் அவரை சந்தித்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரனுக்கு திமிர்வாதம் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறான் என்றான். இயேசு அவனிடம் வந்து, நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்றார். உடனே அந்த பணக்காரன், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். அதாவது, நீர் என் வீட்டுக்கு வரும் அளவு நான் தகுதியுடையவன் அல்ல, நீர் இங்கிருந்தே அவன் குணமாகட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் எழுந்து விடுவான் என்றான் அந்த பணக்காரன். அந்த அளவுக்கு அவன் இயேசுவின் வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்திருந்தான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். தன் பின்னால் வந்தவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அந்த செல்வந்தனிடம், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாழிகையிலே அவனது வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆம், பல வைத்தியர்களாலும் குணம் செய்ய முடியாத நோயை ஆண்டவர் நீக்கினார். அவரை நம்பியவர்கள் கைவிடப்பட்டதில்லை. இயேசுவின் வார்த்தைகளை, நற்செய்தியை விசுவாசித்தவர்களுக்கு என்றுமே துன்பமில்லை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணினேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார். யாத்ராகமம் 15:26. இயேசு நம்முடைய வியாதிகள், வேதனைகளிலிருந்து விடுதலை தருகிற பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா ராஃபா என்பது அவருடைய நாமம். நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லாமல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்வதிலிருந்து அவரே நம்முடைய எல்லா வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். உலகத்தில் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ நிபுணர்களும் பல வகையான மருந்துகளும் காணப்படலாம். மருத்துவர்களும் மருந்துகளும் அவசியம் தேவை. ஆனால் எல்லா வியாதிகளுக்கும், எல்லா விதமான சரீர பிரச்சனைகளுக்கும் பூரண சுகத்தை தருகிறவர் நம்முடைய ஒரே பரிகாரியாக கர்த்தராகிய இயேசுவே. வேதத்தில் ரட்சிப்பு ஒன்று மட்டும் இலவசமாக காணப்படுகிறது. காரணம், அதற்குரிய கிரயத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய இரத்தம் முழுவதையும் ஊற்றி கொடுத்து செலுத்திவிட்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனையின் பேரில் தான் இருக்கும். நாம் குறிப்பிட்டுள்ள வசனத்திலும் கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக காணப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். இந்நாட்களில் தேசங்களில் கொள்ளை நோய்கள் எங்கும் பரவி காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பே மரித்து விடுகிறார்கள். பாதாளம் திரளான ஜனங்களை வாரிக்கொள்கிறது. தேவனை புறக்கணித்தும் அவருடைய மணவாட்டி சபைக்கு பலவித உபத்திரவங்களை கொடுத்தும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காரணமும் இல்லாதபடி இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் மாத்திரம் நெருக்கத்தை கொடுக்கும் போது கர்த்தருடைய தயவு தேசங்களில் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக அவருடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அதுபோல கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தின் குடிகளின் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாக, தனியாக, சபையாக நம்மை ஜெபிக்க அர்ப்பணிக்க வேண்டும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எசேக்கியேல் 22:30. கர்த்தர் வேதனைப்பட்டார். தேசங்களின் குடிகளின் எதிர்காலம் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரங்களில் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து நாம் ஜெபிக்கும் போது, நாம் ஜீவிக்கும் போது
நம்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கும் ஆரோக்கியத்தினால் கர்த்தர் நம்மை மூடுவார். நாம் ஒரு நாளும் கட்டில் கிடையாய் காணப்படுவதில்லை. வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாய் வளரும்படி செய்வார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்களித்தவர் ஒரு வாதையும் உங்களை தொடாதபடிக்கு காத்துக் கொள்வார். தேவன் இதுவரை கைவிடாமல் காத்த தேவன் இனி வரும் நாட்களிலும் நம்மை நடத்துவார். நம் வெட்கத்தை, அவமானத்தை, நிந்தையை நீக்கி தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா.